இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபைனலி சேனல் தான் பார்க்க போறோம். டெலிவரி பாய் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ ஹலோ. மேடம், ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தீங்களே, லொகேஷன் வந்துட்டேன் மேடம். உங்க பக்கத்துல கருப்பு கலர் கேட் போட்ட பில்டிங் ஒன்னு இருக்கா? ஆமா மேடம், கருப்பு கலர் பில்டிங் போட்ட கேட் ஒன்னு இருக்கு. கேட் கூட கொஞ்சம் துரு பிடிச்சிருக்குங்களே. கரெக்ட். நீங்க ஓகே மேடம், வந்துறேன். ஹலோ. சொல்லுங்க மேடம். நீங்க சொன்ன அந்த துரு பிடிச்ச கேட் இருக்க வீடு இல்ல, பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட்ல செகண்ட் ஃப்ளோர். ஐயோ மேடம், நான் சும்மா சொன்னேன். அது ஒன்றும் அவ்வளோ அசிங்கமா இல்லை மேடம், லைட்டாக தான் துரு பிடிச்சிருக்கு. மற்றபடி வீடு சூப்பரா இருக்கு மேடம். நான் அங்கேயே வந்து டெலிவரி பண்ணிடுறேன். ஹலோ, தேவையில்லாம பேசாம சீக்கிரம் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுங்க. ஹலோ, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. யாரை பார்க்கணும்? செகண்ட் ஃப்ளோர்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தாங்க சார், அது கொடுக்க தான் சார் போயிட்டு இருக்கேன். செகண்ட் ஃப்ளோரா? பாலகிருஷ்ணனா? அவர் சரியான சைக்கோவாச்சே. நீங்க ஒன்று பண்ணுங்க, அதை என்கிட்ட கொடுங்க, நான் போய் கொடுத்துட்றேன். அப்படியா? சரி, இந்தாங்க. சூப்பர் பிரதர். சிக்கனா மட்டனா சூப்பர் பிரதர். என்ன பண்றீங்க? இல்ல பிரதர், நீங்க இந்த ட்ரெஸ்ஸோட போனீங்கன்னா செக்யூரிட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. இதை ஏன் ட்ரெஸ் போட கண்டுபிடிக்க முடியாது. பிரதர் குழப்பாதீங்க பிரதர். டி-ஷர்ட் போடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். பிரதர், அட்லீஸ்ட் உங்க ட்ரெஸ் கொடுத்துட்டு போறீங்களா? நீங்க வரைக்கும் நான் செக்யூரிட்டி மாதிரி வச்சிருப்பேன்ல. ஐயோ, அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் போனா போய் கொடுக்காருன்னு பார்த்தா பொண்ணு தானே பேசினாங்க. கால் பண்ண வேண்டியதானே. பக்கத்துல இருக்கு சுவிட்சா? லைட்டா ஆன் பண்ணி காலிங் பெல் இல்லையா? அது லைட் பாக்குறாரு. தம்பி சார், எவ்வளவு நேரம் சார் காலிங் பெல் அடிக்கிறது? இந்தாங்க சார் உங்க ஆர்டர். தப்பான வீடா? நான் நினைக்கிறேன் மாலை போட்டிருக்காரு, மட்டன் எடுத்துருக்கு. காசு கொடுக்குறாரு. கரெக்ட் தானா? ஒருவேளை அவங்க வீட்டுல யாராவது தங்கச்சி இல்ல பொண்ணு வாங்கிருக்க இருக்கும். போன்ல உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு சார். போய்டுறேன் சார். போய் தெரிஞ்சுக்கிட்டே பண்றாரா? ப்ளீஸ் பா, வலிக்குதுப்பா. அப்பா ப்ளீஸ் பா, பண்ண மாட்டேன் ப்ளீஸ் பா. இனிமே இப்படி பண்ண மாட்டேன் பா, ப்ளீஸ் பா. திரும்பியும் என்ன சார், உள்ள யாரோ கத்தனமா சத்தம் கிட்டச்சா சார்? ஒன்றும் இல்லை, கிளம்பு கிளம்புன்னு சொன்னேன். ஐயோ, ரேட்டிங் போட சொல்ல மாட்டோமே. என்னங்க கண்ணால எப்படி சவுண்ட் இருக்கு? எதுவும் பிரச்சனையா? நீங்க முதல்ல உங்க அப்பாவை கூப்பிடுங்க, நான் அவட்ட பேசிக்கிறேன். தம்பிக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அவன்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நான் கேட்க பதில் சொல்லுங்க. ஆளு பக்கம் போட்டதமா இருந்தாலும் குரல் புயல் மாதிரி இருக்குதுன்னு நினைச்சேன். டோன்ட் கவர் த புக் பை ஜட்ஜ் கருத்து இப்பதானே தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்காக நீங்க பெத்த பிள்ளைய கை நீட்டி அடிச்சீங்க? நான் பெத்த புள்ளையா? அவன் நான் பெத்த புள்ளையே கிடையாது. மிஸ்டர் பாலகிருஷ்ணன். டேய், நான் உங்க பேரை தானே கூப்பிட்டேன், உங்களை கூப்பிடலையே. இப்ப நானும் பேசுவேன். இது நீங்க பெத்த பிள்ளை இல்ல, உங்க அம்மா பெத்த பிள்ளைன்னு எனக்கும் தெரியும். டோன்ட் பி சில்லி, ஓகே? எதுக்காக அவங்களை கை நீட்டி அடிச்சீங்க? அவ செஞ்சது பிடிக்கல. ஆக்சுவலி இது அவங்க செஞ்சு, இது அவ செஞ்சது இல்ல, அவ ஆர்டர் பண்ணது எனக்கு தெரியும். வீட்டுல ஒருத்த சாமிக்கு மாலை போட்டு தலை குளிச்சு வீட சுத்தமா வச்சிருக்கேன். ஆனா ருசி கண்ட கழுத சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுது. நான் நம்ப மாட்டேன். கொண்டு வந்து எனக்கு தெரியாதா? நீங்க சொல்லுங்க, சிக்கன் ஆர்டர் பண்ணீங்களா? மட்டன்.
நீங்க சொல்லுங்க, சிக்கன் ஆர்டர் பண்ணீங்களா? இல்லையா? நான் அது பண்ணாங்க. வெஜ் சிக்கனா நான் வெஜ் சிக்கனா? எனக்கு தெரியுங்க, உங்களால பதில் சொல்ல முடியாதுங்க. கோழி மொத்தம் 2 வகை. ஐயோ ஐயோ, ஒன்று ஆண் கோழி, இன்னொன்று பெண் கோழி. பெண் கோழிய எல்லாரும் கோழின்னு தான் சொல்லுவாங்க. ம். இதுவே ஒரு ஆண் கோழிய எல்லாரும் சேவல்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு பெண் கோழியா இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மட்டும் சரின்னு சொன்னா ஒரு சேவலா உங்களுக்கு துணையை எப்பவுமே நான் அனுப்பி. வீட்டுக்கு வந்தமா பாசல கொடுத்தமா போனமா இல்லாம எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? ஐயோ கொஞ்சம் நிப்பாட்றீங்களா? இது ஏன் ஃபேமிலி பிரச்சனை, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். கிளம்புங்க. ஏங்க என்னங்க என்ன உள்ள போயிட்டாரு? நடக்குது இங்க. இங்க பாருங்க, நம்ம ஃபேமிலி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அப்பாவை எப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினா அவர் மனசு நம்ம எவ்வளவு ஃபேமிலியா? பாடுபடும். அவர் முகம் எப்படி குழந்தை மாதிரி சுருங்கிச்சுன்னு பாத்தீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் பெரியவங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்புங்க. இருக்கும் பொண்டாட்டியா? என்ன நடக்குது? ஹலோ, வெளியே வாங்க. கேக்குறாங்க 5 மினிட்ஸ் வந்துடல சார். ஆமா ஆமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வீட்டில் ஒரு சின்ன இஷ்யூ, அவ்வளோதான். தர்ஷினி, என் ஷூ எங்க? எப்படி பேர் தெரியும்? அவ்வளவுதானா? அப்படியா? எப்படி இவருக்கு பேர் தெரியும்? அப்ப உண்மையில லவ்வரா? என்னன்னு தெரியலையே. ஐயோ, இல்ல இவரு பயங்கரமா உண்மையிலே குழப்புறாரா இல்ல குழம்பு? எனக்கு பைத்தியம் பிடிக்குது. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுல வந்து பண்ணா பண்ணுவீங்க சொல்லுங்க. ஆமா, அது காலிங் பெல் அமுக்காம லைட்டை போட்டா குடும்பத்துல பிரச்சனை பண்றதுக்குன்னே வருவாங்க பாரு. அது கூட பரவாயில்ல. அவரை பார்த்துட்டு நீங்க போன்ல பேசும்போது கியூட்டா பேசுறீங்க, இப்ப என்ன அப்படி? வாய்ஸ் நல்லா இருக்கான். எனக்கு ஏதாவது புரியவே மாட்டேங்குது. இப்ப அந்த பொண்ணு அவருக்கு யாருன்னே தெரியல. எப்படி? அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அதான் சொல்றல, கதவை அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு எப்படி கரெக்டா தர்ஷினின்னு பேர் சொல்றாரு? எனக்கு அதான் புரியல. அப்போ தெரிஞ்சவங்க தானா? ஏதோ ஏமாத்துறாங்களா? ஒண்ணுமே புரியலையே. ஆமா, குழப்பி விட்டாங்க. நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா. இவரு வந்தாலே இவரு அந்த கேரக்டரே ஒரு வித்தியாசமான கேரக்டர் தான் ஏதோ இருக்கு. ஒரு பண்ணி நம்மளை குழப்பி விட்டு நல்லா இருக்கு அவர் நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்